மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். சுகமே சொல்க. இப்போ பொதுவாக குதிங்கால் வலி, இந்த குதிங்கால் வலி வர்றதுக்கு எது காரணமாக இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்னு சொல்றோம், இந்த நச்சுத்தன்மை. இந்த நச்சுத்தன்மை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய லிவர் இருக்கு இல்லையா, லிவர் அந்த நச்சுத்தன்மையை சுத்தப்படுத்தி யூரின் பிளாடர் வழியாக வெளியே அனுப்ப வேண்டிய வேலை அந்த லிவருக்கு இருக்கு. அப்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை லிவரில் வெளியே தள்ளக்கூடிய தன்மை. இப்போ லிவர் சும்மா ஒரு பேச்சுக்காக, ஒரு கணக்குக்காக சொல்கிறேன், இது அக்யூரேட் கிடையாது, ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு 50 ml நம்ம உடம்புல ரத்தத்தில் டாக்ஸின் இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த டாக்ஸின் லிவர் அப்சர்வ் பண்ணிக்கிறது. 50 இருந்தாலும் லிவர் அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஆனால் லிவர் அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த அவுட்புட்டுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அது 20 ml தான் வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த 20 ml வெளியேறது போக மீதி 30 ml பிளட்டோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம நிற்கிறோம், இந்த புவியீர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அந்த கிராவிட்டியால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ரத்தம் கீழ் நோக்கி இறங்கும் போது இந்த டாக்ஸின் பாதத்தில் படிஞ்சு நிற்கிது. இப்போ இந்த பாதத்தில் படிஞ்சு நிற்கக்கூடிய இந்த டாக்ஸினை நாம் நைட்டு படுத்து தூங்கும்போது நம்மளுடைய பாதம் இப்படி இருக்கும் இல்லையா, இது அப்படியே இறங்கி குதிங்காலில் அந்த டாக்ஸின் நிற்கும். இந்த குதிங்காலில் நிற்கக்கூடிய டாக்ஸின் நம்ம காலையில் எந்திரிக்கும் போது, பாதத்தை ஊனும்போது குதிங்காலில் இருக்க டாக்ஸின் அதிகமான வலியை காட்டும். இப்போ இந்த அதிகமான வலியை காட்டக்கூடிய இந்த குதிங்கால் வலியில், குதிங்காலில் ஏதாவது ஒரு பேனாவை வச்சு இல்லை மொக்கையான ஒரு குச்சியை வச்சு குதிங்காலில் லேசாக அப்படி குத்தி விட்டு மேல்புறத்தில் ஏற்றணும். மேல்புறத்தை நோக்கி ஏற்ற அது கலைஞ்சி போய் பிளட்டில் கலந்து இந்த லிவர் வழியாக அது வெளியேறிடும். படிப்படியாக அது செய்யும். ஒரே ஒரு முறை ஒரு 30 வினாடிகள் அதை செஞ்சால் கூட போதுமானது. இப்போ இந்த 30 வினாடி செய்யக்கூடிய இந்த தனக்குத்தானே செஞ்சிக்கக்கூடிய இந்த சிகிச்சையால் நமக்கு என்ன ஆகுது, குதிங்காலில் தேங்கி நிற்கக்கூடிய அந்த டாக்ஸினை பிளட்டில் கலந்து லிவர் வழியாக ப்ராசஸ் ஆகி வெளியே போயிடுது. சரி, இப்போ லிவரில் 50 ml டாக்ஸின் இருந்தது, இதில் பிளட்டில் 20 தான் லிவர் அப்சர்வ் பண்ணி, 50ஐயும் அப்சர்வ் பண்ணி 20 தான் வெளியே தள்ளிச்சு. இப்போது மறுநாள் எந்த விதமான டாக்ஸினும் நம்ம ரத்தத்தில் கலக்கலைன்னா, இந்த லிவர் தேக்கி வச்சிருக்க 30லேருந்து இன்னொரு 20 மறுநாள் வெளியேறிடும். ஆனால் தினந்தோறும் ஏதோ ஒரு உணவு முறையில் கெமிக்கலாகவோ வெளில நம்ம சாப்பிடக்கூடிய உணவாலேயோ எடுத்துக்கக்கூடிய மருத்துவத்தாலேயோ எடுத்துக்கக்கூடிய மருத்துவத்தாலேயோ ஏற்படக்கூடிய அந்த டாக்ஸினை ரத்தத்தில் கலந்து மறுநாளும் 50 ml 100 ml வர லிவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவுட்புட் 20 ml தான் அவுட்புட் கொடுக்கும். இப்போ உள்ள முழுமையாக சேர்ந்த உடனே அந்த லிவரை ஃபேட்டி கொழுப்பு மூடிடும். இந்த லிவருக்கு இன்புட் கெப்பாசிட்டியும் நின்றும், அவுட்புட் கெப்பாசிட்டியும் நின்றுடும். இப்போ இந்த டாக்ஸின் எங்கே போகும், பிளட்டில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த பிளட்டில் சுற்றிக்கிட்டே இருக்க தான் இது நமக்கு பல நோய்களை உருவாக்குது. அப்போ இந்த லிவரை சுத்தப்படுத்தணும். லிவரை சுத்தப்படுத்துறதுக்கு நமக்கு இந்த சோத்து கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்தாழை உடைய மடல், கத்தாழையுடைய வேர், இது ரெண்டையுமே கஷாயம் போட்டு குடிச்சிங்கன்னா இந்த லிவரை அது சுத்தம் பண்ணுது. இதில் ஒரே ஒரு இடைஞ்சல் என்னன்னு கேட்டிங்கன்னா, குளுமை உள்ள உடல்காரர்கள் இதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சளி பிடிக்கும். அப்போ சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக நம்ம இன்னும் உஷ்ணத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரியான சில இந்த பப்பாளி பழம் போல் இதெல்லாம் அடிஷ்னலான நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த குதிங்கால் வலியை ரொம்ப ரொம்ப எளிமையாக சரி பண்ணக்கூடிய விஷயம், இந்த குதிங்காலில் அந்த ஒரு பேனா போல, பேனாவினுடைய பின்பகுதி இல்லாட்டி ஒரு குச்சியோடைய மொக்கையான முனைப்பகுதி, இதை வச்சு குதிங்காலில் குத்தி இப்படி குத்தணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதுதான் குதிங்கால்னு வச்சுக்கோங்க. இங்கே குத்தணும், பேனாவினுடைய பின்பகுதி இப்படி குத்திட்டு இப்படி ஏற்றி விடணும். பாதத்தில், கால் பாதத்தில் இப்படி குத்துன்னு இப்படி குத்திட்டு இப்படி ஏற்றி விடும்போது இந்த டாக்ஸின் கலைஞ்சி மேலே ஏறி ரத்தத்தோட கலந்து லிவர் வழியாக போய் அது யூரின் பிளாடர் வழியாக வெளியே போயிடும். அப்போ இந்த குதிங்கால் வலிக்கு தங்களுக்கு தாங்களே அதை இப்போ கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு
அவங்களே பாதத்தில் குத்திட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எதிரில் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து இவங்களுடைய காலை நீட்டி ஒரு ஸ்டூல் மேலே வச்சுட்டு அந்த எதிரில் நிற்கிறவங்க அதை செய்யலாம். ஒரு 20லேருந்து 30 வினாடி போதும் ஒரு முறைக்கு. இதை செஞ்சாலே குதிங்காலில் இருக்க டாக்ஸின் கலைஞ்சிரும். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், குதிங்கால் வலி இருக்கிறவங்க படுத்துட்டு எந்திரிக்கும் போது அந்த வலி அதிகமாக இருக்கவங்க அடுத்து ஒரு 10 நிமிஷம் நடந்தாங்கன்னா அந்த வலி இருக்காது, குறைஞ்சிரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி இருக்க பாதம் வச்சு படுத்தும் போது இங்கேருந்து டாக்ஸினு இப்போ நின்னவுடனே இப்படி ஆனவுடனே அது கலைஞ்சிருது. அப்போ இது சேர்றது நிற்கும் கொஞ்சம், இங்கே கொஞ்சோண்டு நிற்கிறது தான் நாம் குத்தி களைச்சி விடுறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் இப்படி களைச்சி விட தினந்தோறும் ஒரு 18 நாள் செஞ்சாலே இது முழுமையாக இந்த குதிங்கால் வலி சரியாக போயிடுங்க. ஆமாம், இதை உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு யாராவது உங்களுடைய உறவுகளை செய்ய விட்டு உங்கள் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்திக்கோங்க. நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழணும். நன்றி, வணக்கம். சுகமே சொல்லுங்க.